வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடைசி வீடியோ ஒரு அரசியல் சம்பந்தமாகவும் நம்ம வடமேற்கு தென்மேற்கு சம்பந்தமாகவும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அந்த கடைசி வீடியோ பதிவில் மாற்றமா ஏமாற்றமான்னு சொல்லியிருப்போம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியில். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வந்திருக்கக்கூடிய அந்த புதிய ஆட்சி, டிவிகே உடைய புதிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்குதா அப்படின்னா, அது இந்த வர செய்தியெல்லாம் பார்க்கும்போது போன ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே நிலைமை தான் இப்போ இருக்குது. அதனால் மக்கள் இந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் அப்படி தான் வருது, அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாம் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. ஸோ இது அந்த அந்த வந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, மக்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது எப்படி நம்ம பார்க்கலான்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளியில் படித்த ஒரு மாணவன் புதுசாக அந்த 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் ஒரு காலேஜின்ற ஒரு புதிய ஒரு கல்ச்சருக்கு அவன் நுழையும் பொழுது அங்கே அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், நண்பர்களாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலேஜ் வாழ்க்கைன்னும் பொழுது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னும் பொழுது மாணவனுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். அது புது இடம், புதிய ஆசிரியர்கள், புதிய நண்பர்கள், அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மாணவன் ஃபேஸ் பண்ணணும் ஒரு காலேஜ் லைஃப்பில் அப்படின்னும் பொழுது அந்த காலேஜை பிடிக்கிறதுக்கே அவனுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு செட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை பிடிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் நடத்தக்கூடிய ஆசிரியரை அவனுக்கு பிடிக்கணும். அந்த ஆசிரியரை பிடிச்சதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை லவ் பண்ணி அவன் படிக்க ஆரம்பிக்கும்பொழுது அந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் இன்டர்வலில் அவன் ஒரு சப்ஜெக்டை பிடிச்சி படிக்க ஆரம்பிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சுன்னா அவன் எப்படி அதை படித்து பாஸ் பண்ண முடியும்? இருந்தாலும் போராடி பாஸ் பண்ணுறாங்க மாணவர்கள். இப்போ அதே வாழ்க்கை தான் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசுக்கும். இது வரைக்கும் அவங்க சந்திக்காத சம்பவங்கள் இப்போ அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அந்த வந்த உடனே மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமான்னா அது யாராலுமே முடியாது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களாலேயும் முடியாது. இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க, இவங்க முதல்ல கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதை ஸ்டடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அதிகாரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அந்த அதிகாரிகளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் அண்டர் ஸ்டடி பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ வந்த உடனே எந்த ஒரு ஆட்சியாளராலும் நான் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அது வரவே முடியாது. அப்படி வர முடியும்னா அவங்க ஒரு ஆட்சியாளராக வரணும்னு அவசியமே இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையிலே அவங்க சொல்கிற அந்த நலத்திட்டங்கள்லாம் அவங்கள தனியாகவே பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால் இப்போது மக்கள் மாற்றம் விரும்பி வந்திருக்கு. அந்த மாற்றம் கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கள ஸ்டடி பண்ண வச்சு, ஏன்னா புது கல்லூரி மாணவர்கள்ன்ற முறையில் அவங்கள நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு ஆட்சியாளராக பார்த்தோம்னா அது அவங்களுக்கு அனுபவம் இல்லாததுனால கொஞ்சம் இப்போ அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இந்த மக்களாகிய எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும். அதாவது ஒரு தனி மனித சுதந்திரமாகட்டும், ஒழுக்கமாகட்டும், அது கடைப்பிடிக்கும் பொழுது தான் ஒரு ஊர் நல்லாயிருக்கும். ஒரு ஊர் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை பண்ணி அவங்க திருத்திக்கிட்டால் தான் நாடு நல்லாயிருக்கும்.
அதை விட்டுட்டு எல்லாமே ஆட்சியாளர்கள் பார்க்கணும் அப்படின்னும்பொழுது அது வந்து அது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த கொடுங்கோல் ஆட்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல வழியில் வாழ்க்கையை நடத்தினாங்கன்னா வரக்கூடிய ஆட்சியும் வந்து ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்கும். இதுதான் வந்து மக்கள் மாற்றத்தை விரும்பினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நான் நினைக்கிறேன். அடுத்து என்னென்னா, இந்த வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே புதுசு, ஒரு சில ஆட்களை தவிர இந்த அரசியலில். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ அந்த கட்சி தலைவரே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்வால்வ் ஆகலை, அவர் தப்பிச்சு போயிட்டே இருக்கார். அப்போ அமைச்சர்கள் ஆகியிருக்கிற மக்களும் சரி, எம்எல்ஏ ஆகியிருக்கிறவங்களும் சரி, ப்ரெஸ் மீட்லாம் ஏன் அவங்க வந்து போய் மீட் பண்ணுறாங்க? ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து பேச தெரியல, ஏன்னா வேற ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரெஸ்காரங்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து வைலேட் பண்ணிட்டு போகணும், இல்லை அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பாசிட்டிவாக பதில் சொல்லிட்டு போகணும். எப்படி வந்து போன ஆட்சியில் சபாநாயகர் வந்து சொல்லுவார், அது நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், அமைச்சரை கேட்டு முதலமைச்சரை கேட்டு நாங்கள் முடிவு பண்ணி செய்கிறோம், வாய்ப்பு இருந்தால் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு போன சபாநாயகர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய மக்களும் பேசணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த விஷயத்த பேசலாம், அந்த விஷயத்த பேசலாம், நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம், ஒரு கோவிலில் போயிட்டு நீங்கள் விற்கிற பொருட்கள்லாம் வந்து அங்கீகாரம் இருக்கா, யார் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் பண்ணுற வேலை. ஸோ ஒரு அமைச்சர் பண்ணுற வேலை வேறையாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து அந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்க சீர்தூக்கி, ஆமாம் அமைச்சராக இருக்கிறோம், எப்படி நம்ம பேசணுன்ற முறையை பேச கற்றுக்கணும். இல்லைன்னா எப்படி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அவங்க கட்சியில் இருக்கும்போதும் சரி, மற்ற யாருமே பேச விட மாட்டாங்க இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில், அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அவங்க பேச சொல்கிற ஆள் தான் ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு கட்சியில் ப்ரெஸ் மீட் பண்ணணும் அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அது கட்சி தலைவராக இருக்கலாம், அல்லது கட்சி தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்க தான் பண்ணணும். ஸோ இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய யாருமே வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது அந்த அளவுக்கு சரியில்லைன்னு தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் தெரியுது. ஸோ அதனால் அவங்க இந்த ப்ரெஸ் மீட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் வந்து முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி நாங்கள் செய்கிறோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஸோ இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை தான் நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து இதோட இந்த அரசியல் நிகழ்வெல்லாம் முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பெரிய அரசியல்வாதி கிடையாது, அரசியல் வந்து நமக்கு அரிச்சூடி நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். அது வந்து மக்கள் பிடிச்சா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போகலாம், அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் நிறைய வீடுகள் பார்த்தேன். அதில் வந்து குறிப்பிட்ட வீடுகளை பற்றி நம்ம இந்த அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் மட்டும் ஒரே ஒரு வீட்டை மட்டும் பார்ப்போம். அதாவது ஒரு 200 ரூபாய் வளையல் கேட்டேன், வாங்கி தரல அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், புருஷன் கூடவே இருக்காங்க. அவர் வந்து ஒரு அரசு பணியில் ஒரு நல்ல ஒரு கெஸ்டட் ரேங்க்ல இருக்கார். நாங்கள் ஒரு கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு வளையல் கடை இருந்தது. அதை நான் பார்த்தேன். அந்த வளையல் கடையிலே எனக்கு ஒரு 2 வளையல் பிடிச்சது, இதை நான் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன். அவர் வந்து வாங்கிக்கணும்னு சொல்ல, வேணான்னு சொல்ல, அவர் பாட்டுன்னு வந்துட்டார். என்கிட்ட பணம் இல்லை, ரொம்ப மன வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கார். அதாவது பச்சை இங்கில் கையெழுத்து போடுற அளவுக்கு அவருடைய போஸ்டிங் இருக்குது, நல்ல வருமானம் வருது. இருந்தாலும் எனக்கு 30 லட்ச ரூபாய் கடனுக்குதுன்றார். இந்த கடன்லாம் நான் அடைக்கணும்னா தேவையில்லாத செலவு நான் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் அந்த வளையல் வாங்கி கொடுக்கல அப்படின்னாரு. அதாவது என்னன்னா, ஒரு பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டியது தேவையில்லாத செலவு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. கல்யாணம்னா தேவையில்லாத செலவு தானே. குழந்தை பிறக்கும், அதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணணும், அதுங்களை படிக்க வைக்கணும், அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும், அது தேவையில்லாத செலவு தானே. அவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது தேவையில்லாத செலவு.
அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட, அதாவது நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் வருது, உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க. அவங்களும் சாதாரணமான பெண்மணி இல்லை, நல்லா படிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கும் வந்து ஒரு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அப்படின்னும்பொழுது அவங்க சம்பாதிக்கும் போது அந்த வருமானத்தை நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னா, நிச்சயமாக கேட்போம் அப்படின்னாரு. அப்போது உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து நம்பிக்கைக்குரிய ஆள்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க, அவங்க உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? அவங்க கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்காது தப்பு தானே அப்படின்னும்பொழுது, ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பொண்டாட்டியை வந்து ஏதோ ஒரு போக பொருளாக மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் பொண்டாட்டியை ஒரு மந்திரியாக பாருங்கள். அவங்க வந்து நிறைய உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் செய்யுங்க, செய்யாத போங்க, அது 2வது விஷயம். முதல்ல அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்கள் அப்படி அவங்க பேசுனாங்கனாலே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்கள் எந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது வந்து எப்படி சூரிய ஒளி பட்ட உடனே பனி விலகி போகுதோ, அந்த பனி உருகி போகுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பருக்கு, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அது எவ்வளோம்மா வளையல் அப்படின்னு கேட்கும்போது, அது 100 ரூபாய் 200 ரூபாய் கூட இருந்திருக்கலாம் சார், அவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான வளையலை நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த இடம் வந்து நம்ம பார்க்க போனோம். அவங்களுக்கு ஒரு காலி இடம் தான். ஒரு காலி இடம், ஒரு பக்கம் தெரு இருக்குது, ஒரு பக்கம் தெருக்குத்து வருது. அவர் மனை வாங்கும் பொழுது அந்த 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 வீட்டுக்கு பக்கத்தில், அந்த காலி மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர், இந்த மனை வாங்குறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த விதத்தில் சொன்னாருன்னு தெரியல, இவரும் கேட்கல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இவரும் கேட்டிருக்கலாம், இவரும் கேட்காம விட்டுட்டார். அந்த மனையை அவர் நல்லது சொல்கிறாரு, ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்டை போய் இவர் வாங்கிடுறாரு. வாங்கி ஒரு 6-7 வருடங்கள் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட ஆயிருக்கும். அந்த மனையை வாங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது அவர் கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இது தெருக்கூத்தா இருக்குது, இது வேண்டாம், விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவரும் வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டு, அந்த இடத்துல இவர் வந்து இந்த பிளாட்டோட பட்டாவை கொடுக்காம வேற ஒரு பிளாட்டோட பட்டாவை கொடுத்துட்டாரு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நின்று போச்சு. இவங்க டோக்கன் போட்டு அந்த கரெக்டான நேரத்தில், இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இவங்க பட்டா மாறினதுனால அந்த நேரம் போக முடியல, ஸ்டாப் ஆகிட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நடந்ததுக்கப்புறம் இவருக்கு ஏதோ மனசில் பட்டுச்சு. சரி, நம்ம வந்து இந்த இடம் நல்ல இடமான்னு சொல்லிட்டு யாருன்னா கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் சில கண்டிஷன் பேரில் தான் நம்ம போவோம் எப்போவுமே. அந்த கண்டிஷன் அவர்கிட்ட சொல்லும்போது, சரி ஓகே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னார். சரி, அதுக்கப்புறம் போனோம். போயிட்டு பார்த்தா ஒரு நல்ல தெருக்குத்து உள்ள இடம். அதாவது ஒரு மனை வந்து 22க்கு 60, அதில் சென்ட்ரா வடக்குந்து ஒரு தெரு குத்துது. தெற்கு பக்கம் ஃபுல்லாகவே தெரு இருக்குது. ஸோ இது வந்து தப்பான தெருக்குத்து அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னதுனால இவர் விற்கிறதுக்கு எத்தனிச்சார், ஆனால் முடியல. ஸோ நான் போய் பார்த்துட்டு சரி நம்ம எங்கன்னா ஒரு இடம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டோட சைஸ் எல்லாம் அளந்து பார்த்துட்டு அந்த லே அவுட் படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து பேச போகிறோம். பேச போகும்போது நம்ம எப்போவுமே வந்து இந்த சமீட்சைகள்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஆள் தானே. என்ன சொல்லுது இந்த பிளாட்டோட சமீட்சை, இந்த இறை குறிப்பு என்ன சொல்லுது, பிரபஞ்சம் என்ன நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும்பொழுது, நான் அந்த இடத்துல போய் இறங்கின உடனே, அதாவது முதல்ல கார் அங்கே போகாதுன்ட்டார். மெயின் ரோட்லேயே கார் நிறுத்திட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் அவரோட 2 வீலரில் தான் போகிறோம். அப்போது அவங்க மனைவிலாம் கூட வந்திருக்காங்க. நான் போயிட்டு என்னை அந்த பிளாட்டில் இறக்கி விட்றாரு. இதுதான் சார் பிளாட்டு அப்படின்னு காட்டுறாரு. அப்போது நான் இறங்கி நின்ன உடனே எதிர்த்தாப்புல ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய போட்டு மிரட்டுறாங்கன்னா அடிக்கிறாங்க.
நீ போவியா, நீ அங்கெல்லாம் போவியா, நீ அங்கெல்லாம் போவியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச சமீட்சை. அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், என்னால் விற்க முடியல, ஆனால் நிறைய பேர் தவறுன்னு சொல்கிறாங்க இந்த தெருக்கூத்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. நம்ம அந்த பிளாட்டெல்லாம் அளந்து பார்த்துட்டு, இது வந்து நல்ல தெருக்கூத்து, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுக்கும் இந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ தான் சொல்கிறாரு, நம்ம வாங்கும்போதே ஒரு பெரியவர் வந்து சொன்னார், இந்த இந்த மனை வாங்குறவங்க நல்லா இருப்பாங்கண்ணே, அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் விற்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் வந்து விற்றுருங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து தப்பான தெருக்கூத்தா இருக்குமோன்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு போனேன், என்னால் முடியல அப்படின்னார். சரி, ஓகே, நீங்கள் வந்து விற்காதீங்க, இது நல்ல இடம், நீங்கள் வீடு கட்டுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்முடைய கண்டிஷன்லாம் சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே, நான் இதே மாதிரி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வளையல் பிரச்சனைலாம் வந்தது. நம்ம அப்புறம் ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 நாள் பொறுத்து அவங்க அதே ஊருக்கு போயிட்டு அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டார். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கப்பிள், அவங்களுக்கு வந்து ஒரு பையன். நான் உங்கள்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு 2வது குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாங்க. முதல் பையன் இருக்கான், 2வது குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கணும். சரி, ஓகே, ஏன்னா அந்த அந்த இடத்தோட அமைப்பு 2வது குழந்தை அபார்ட் பண்ணியிருக்கணும், அது அவங்களே வேணான்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து வயிற்றில் உங்களுக்கு வந்து நீர் கட்டி மாதிரி நிறைய இருந்திருக்கும், அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆச்சரியம்தான், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இடத்த பார்க்கணுன்னு சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த லே அவுட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாக்கா இந்த இந்த டீட்டெயிலெலாம் எனக்கு வராது. ஸோ இந்த இடத்த பார்த்தா தான் நமக்கு அதை வந்து இந்த இயற்கை நமக்கு என்ன சமீட்சை கொடுக்குது, அந்த இடத்தினுடைய வேல்யூ என்ன, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியும் அதில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசணும் அந்த வீட்டு சம்மந்தப்பட்டது. அவங்க அந்த என்னை கூப்பிட்ட நண்பருடைய மனைவி, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுற ஆளாக இருக்கணும் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. எனக்கு கோபம் வர்றதே எங்கள் மாமியாரால் தான் சொல்லிட்டு இந்த அம்மாவும் பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு சில வீட்டெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சண்டை போடுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த நாங்கள் சண்டை போடுறதே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியே காமிச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினா தானே நமக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி கிட்ட தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லை. அதை அவங்களுக்கு புரிய வச்சு, நீங்கள் இனிமேல் வந்து மனைவியை கொஞ்சம் அவங்க பேச்சை கேளுங்க, அவங்க சொல்கிறபடியே நடந்துக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னேன். சரி, ஓகே, அப்போ நாங்கள் வந்து அந்த பழைய வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னாங்க. அந்த வீடு வேண்டாம், ஏன்னா அந்த வீட்டோட அமைப்பு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் வேற எங்கன்னா வந்துடுங்க, அது வந்து உங்களுக்கு சரிப்படாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, ஓகே, நாங்கள் வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வீடு எதேச்சா அவங்களுக்கு வந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. ஒரு வீடு நான் சொல்கிற அமைப்பில் நீங்கள் வீடு தேடுங்கன்னு சொல்லி ஒரு அமைப்பு சொல்லி தேட சொன்னேன். அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஃபோன் பண்ணார். சார், எனக்கு இன்றைக்கே ஒரு வீடு கிடச்சிருச்சு, நான் என்றைக்கு போட்டோம் அப்படின்னாரு. அவரும் ஒரு டேட் சொன்னார், இந்த டேட்டில் நான் அந்த வீட்டுக்கு போட்டுமான்னாரு. தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு அந்த நீங்கள் கும்பிடக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த இடம் நல்ல இடம், விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு நிச்சயமாக அமையும். ஏன்னா அது நல்ல இடம், ஒரு அற்புதமான வசதி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த தெரு, ஒரு நல்ல தெருக்குத்தான் அந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நாம் எல்லாரும் வேண்டிப்போம். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.